அப்போ நீங்கள் சொன்ன நேரேட்டிவ்ல காதுக்கு வந்த தகவல முதல் வார்த்தை என்ன தெரியுமா சொன்னீங்க? அண்ணன் இப்படி தான் கட்சி ஆரம்பிச்சாரு, நின்று பார்த்தாரு, சரியா வரல, நின்று பார்த்தாரு, சரியா வரல. அப்போ விஜய் பதில் என்ன சொல்லியிருப்பார்? நானும் நின்று பார்க்குறேன், சரியா வரலன்னா நான் உங்கள் பேச்சை கேட்குறேன். அதுதானே சார் நியாயம். மக்கள்கிட்ட போய் பேச முடியும், விஜய் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் சார். தப்பு என் மேலே இல்லை, நான் உங்களை நம்பி வந்தேன், நீங்கள் என்னை புறக்கணிச்சிட்டீங்க. அப்போ கெட்டவன் யாருன்னு, எவன் குறைஞ்ச கெட்டவனோ அவங்ககிட்ட போய் நான் சேர்ந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஆனால் முதல் தேர்தல்லையே நான் போய் அங்கே சேருவேன் இங்கே சேருவேன்னா விஜய் மீதான நம்பகத்தன்மை போயிடும், சுத்தமாக போயிடும். அந்த பயம் விஜய்க்கு இருக்கணும்னு நான் சொல்லுவேன். தார்மீக பயம் இருக்கணும். ஸோ நீங்கள் சிரஞ்சீவியினுடைய உதாரணத்தை விஜயோடு இப்போதே ஒப்பிட முடியாது, விஜயகாந்தையும் ஒப்பிட முடியாது. சார் 2 பேரும் திருடங்கன்னாரு, என்கிட்டே தனித்த பேட்டியே கொடுத்துருக்கிறார் விஜயகாந்த் பல நேரங்களில். திமுகவும் திருடன், அண்ணாதிமுகவும் திருடன்பார். அதில் ஒருத்தரோட போய் சேர்ந்தார். எப்போ சேர்ந்தார்? ஒரு தேர்தலில் நின்று பார்த்தார், ஒரு எம்பி எலெக்ஷனில் தனியாக நின்று பார்த்தார். 2 சரி வரல. மக்களும் அதை ஏற்றுக்கிட்டு தான் கலைஞருக்கு கொடுக்காத இடத்த விஜயகாந்த் கொடுத்தாங்க. பிரதான எதிர்கட்சி தலைவர்னு கொடி பறந்த காரில் போனார் அவரும். சரிங்களா? ஸோ முதல்ல வர்ற கட்சி, புதுசாக வர்ற கட்சி முதல்ல மக்களை நம்பி நிற்கணும் சார். தோல்வி தான் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் அதை யூகமாக நம்ம சொல்லலாம், எழுதி தர முடியாது. ஏன்னா ஜனநாயக நாடு இது. நம்மளுடைய பார்வை வாய்ப்பு இல்லை தான். ஆனால் உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு அவரும் தெரிஞ்சுக்கணும்ல. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாங்கன்னு நம்ம சொன்னோமே, நம்பினமே. 1.25 கோடி ரேஷன் கார்டு இருக்கே, ஒரு ரேஷன் கார்டில் ஒரு ஓட்டு இருந்தால் கூட 1.25 கோடி ஓட்டு வந்திருக்கணுமே அப்படின்னு வருதா? வரலைன்னா ஏன் வரலைன்னா அவர் உட்காந்து தன் இயக்கத்தை சுய பரிசோதனை பண்ணிக்கிறதுக்காவது ஒரு விட தனியாக நிற்கணும் சார். எடுத்த உடனே விஜயகாந்தை பற்றி, சிரஞ்சீவியை பற்றி அப்படிலாம் உதாரணத்தை கொண்டு வந்து அது பொருத்தமற்ற விமர்சனம். அவங்க எல்லாருமே தனிச்சு ஒரு தடவை 2 தடவை நின்றுட்டு தான் இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. பவன் கல்யாண் பேசினாரான்னு தெரியாது, அவர் பேசுனதை அப்படியே ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் ஜாதகம் இல்லை. நான் அதில் நம்பிக்கை உள்ளவன். லாகின் 360 உங்கள் கெரியருக்கு தேவையான அனைத்து ஐடி கோர்ஸும் just 4999.